டைல்ஸ் ஓடு போட்டிருக்காங்க, மண்ணால் செஞ்ச ஓடு. இதுதான் இன்றைக்கு வரைக்கும் கீழே வந்து ஒரு குளிர்ச்சியாக ஒரு ஏசி போட்டது மாதிரி அந்த வீட்டவே குளுமைப்படுத்திக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த சுவர் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ உயரத்துலையும் போட்டு இன்னமும் அவ்வளோ உயரத்தில் இருக்க கட்டடமும் இன்னும் கம்பீரமாக இன்றைக்கி எந்த வித கீறலுமே இல்லை. அந்த காலத்துலேயே சுண்ணாம்புல கட்ட வீடு தான். சுண்ணாம்போட சேர்ந்து முட்டைப்பத்து, கடுக்காய் போன்ற இயற்கையோடு சேர்ந்து ஒரு ஆட்டுக்கல், அந்த காலத்தில் அந்த ஆட்டுக்கல்லை சுண்ணாம்பு இதுக்கெல்லாம் சேர்த்து ஆட்டி அதில் எடுத்து அந்த சோறை கட்டியிருக்காங்க. இந்த டைல்ஸ்க்கு பேர் வந்து ஆத்தங்குடி டைல்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த டைல்ஸ் போடுறதுனால நம்மளுக்கு வந்து வெயிலில் வந்து எவ்வளோ வெப்பம் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. நான் ஒரு கிளைமேட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி குளிர்காலமாக இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு அந்த குளிரையும் வந்து உள்ளே கொடுக்காது. அது அந்த டெம்பரேச்சர் அப்படின்றத கரெக்டாக வந்து நம்மளுக்கு என்ன டெம்பரேச்சர் தேவையோ அதை இந்த டைல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் இந்த டைல்ஸோட ஸ்பெஷாலிட்டியே. வீட்டுக்குள்ளே போயிட்டோம்னாவே ஏசியெல்லாம் போகிறது இல்லை, காலை வச்சோம்னா அவங்களுக்கு தெரியும் கூலிங்காக நல்ல ஒரு இது தெரியும் எப்போவுமே. அதாவது குளிர்காலத்தில் வந்து மற்ற இந்த கிளைமேட்டு சேமிலாம் ஓவர் கூலிங்காக இருக்கும். இது வந்து இப்போ நார்மலாக கூலிங்காக இருக்கும். அதே மாதிரி வெயில் காலத்தில் வந்து அது ஹாட்டாக இருக்கும், இது வந்து நார்மலாக கூலிங்காக இருக்கும். இப்போ வந்து நார்மலாக கூலிங்காக இருக்கும். மோர் தேன் 100 இயர்ஸ் லைஃப் இருக்குது சார். இது இருக்குது 150 கூட இருக்குது. இன்றைக்கி எழுதி 150 இயர்ஸ் கூட இருக்குது. கைத்தறி நெசவு பண்ணுறாங்க. எங்களுடைய குலத்தொழில் இது. பாரம்பரியமாக பண்ணுறோம். அதாவது எங்கள் தாத்தா, அப்பா, இப்போ நாங்கள் இப்படி வந்து பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லாமே நூல், பருத்தியிலேருந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பட்டு, சில்க் காட்டன் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறோம். இதை வந்து நாங்கள் வந்து எங்கள் வாழ்வாதாரமே இது தான். எங்களுடைய வாழ்வாதாரமே எல்லாமே பொருளாதாரமே இதுதான். எங்களுடைய பாரம்பரிய தொழிலும் இது தான். இந்த தொழிலை விட்டுறக்கூடாது, நாங்களும் விட்டோம்னா நலிஞ்சு போயிடுமேன்றதுக்காக இவ்வளோ தூரம் இதை வந்து முயற்சி பண்ணி பண்ணுறோம்.